வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல பார்க்க போற ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம கொடுத்து விட்டாதான் காலி ஆகும்ல, நம்ம செய்யும் போதே காலி ஆயிடுங்க. டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். 3 வகையான சாதம் தான் சேர்க்கிறோம். முதல்ல பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், வெங்காய சாதம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பீட்ரூட் சாதம் தாங்க சேர்க்கிறோம். பீட்ரூட் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜார்ல ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் பீட்ரூட் சாதம் செய்யறதுக்கு நல்லா ஜார்ல அரைச்சு தாங்க வச்சிருக்கேன். நீங்க துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. கடாய் காயுது, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சுங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு உளுந்து வெடிச்சிருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. அடுத்ததா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. அடுத்ததா பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லா பார்க்கவே நல்ல பிளசண்டா இருக்குங்க. இந்த கலரை பார்க்கும்போது எல்லாரும் ஆசையா வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப நைஸ் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டுக்கலாம். நல்லா அப்படியே கலர் தகன்னு இருக்குங்க. இப்ப வடிச்சு வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நீங்க எப்போ வடிக்கிற சாப்பாடு சாதம், இல்ல பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, எதுல வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நம்மளோட விருப்பம் தாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். நாம செஞ்ச பீட்ரூட் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபிங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நாம செஞ்ச பீட்ரூட் சாதத்தை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. நம்ம சைட் டிஷ்ஷா காயா பீட்ரூட் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவாங்க. முந்திரி, கேரட்டு, சீரகம், வெங்காயம் போட்டுக்கணும். அடுத்ததை நம்ம வந்து வெங்காய சாதம் தாங்க சேர்க்கிறோம். ரொம்ப சிம்பிளான சாதம். எந்த விதமான காய் இல்லைனாலும் வெறும் வெங்காயத்தை வச்சு செஞ்சிடலாங்க. கடாயில நல்லா காயுதுங்க. நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் காஞ்சி வந்துச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்ல வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் வதங்கிடும். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை வாசனையா இருக்கிறதுக்கு, வெங்காயம் வாசம் வர்றதுக்கு வேணுமா வேற எது நம்ம எந்த காயுமே நம்ம சேர்க்கல இல்ல, அதனால இந்த சாம்பார் பொடி சேர்க்கும் போது ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். நாம செஞ்ச ஆனியன் ரைஸ் ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாத்திக்கலாம். இன்னைக்கு நாம செஞ்ச வெங்காய சாதத்தை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. வீட்டுல காய் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. அடுத்ததான் நம்ம சேர்ப்பது கேரட் சாதம் தாங்க சேர்ப்போம். கேரட் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமா இருக்கும், அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்துக்கு நைஸ் சூப் சேர்த்துக்கலாம். நைஸ் சூப் சேர்த்தோடனே நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருங்க. அடுத்ததான் முந்திரி சேர்த்துக்கலாங்க. கேரட் துருவி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட வெறும் சீரகம் முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதுல எதாவது விருப்பமா சேர்த்துக்கலாம், இல்லை விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். எல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனாலதான் செய்றேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம சைடு டிஷ்ஷே தேவையில்லைங்க. நமக்கு வேணுங்கிற சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்குங்க. நல்லா கேரட் வதங்கி வரட்டுங்க. நம்ம துருவி தானே சேர்த்துருக்கோம், டக்குன்னு வெந்துடும். இப்ப வறுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கேரட் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம செஞ்ச கேரட் சாதம் ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. பவுலுக்கு மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபியா சாப்பிட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் சாதங்க. அடுத்ததா ஆனியன் சாப்பிட்டு எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக கேரட் சாதங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நானே செஞ்சு நானே சாப்பிடுன்னு வச்சுக்காதீங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வீடியோ பண்ணி சொல்ல நிஜமாலுமே சொல்கிறேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பீங்க. அடுத்ததான் வெங்காயம் சாப்பிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சிம்பிளான சாதம். அடுத்தது கேரட் சாதம். கேரட் சாதத்தை சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.